வந்துட்டான் கேமரா தூக்கின மறுபடியும். அவன் தான் வந்துடுவான். மேடம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், ஹாய் காலைல பண்ணேன். டிஃபன் என்ன தடல் புடல ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா. டைம் நேரம் ஆயிருச்சு. கண்டிப்பா உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. என்னென்ன இன்னைக்கு சமையல் பண்ண சொல்லு பாப்போம். இன்னைக்கு என்னென்ன சமையல் தெரிஞ்சுக்கணுமா? ம். ஓகே. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரெட், அது மேல ஒரு சூப்பர் ஸ்ப்ரெட். அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் நீ சாப்பிட்டுக்கவே மாட்டே, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்புறமா நம்ம கிட்ட ஆனா ஸ்ப்ரெட்டே இல்லையே. ஸ்ப்ரெட் எல்லாம் இருக்கு, ஏன் இல்ல? இங்க பாரு. அப்புறம் ஒரு 11 o'clock உனக்கு பசிக்கும்ல, அதனால லெமன் போட்டு ஒரு ஜூஸ், லெமன் ஜூஸ். இது இந்த அரை லெமன். ஆமா, லெமன் ஜூஸ். அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வெங்காயம் அரைஞ்சு வச்சிருக்கேன். இது வச்சு எதனா பண்ண போறேன். இங்க பாரு, கேரட் பொரியல், உனக்கும் எனக்கும் சேர்த்து கேரட் பொரியல். சோ இந்த கேரட் பொரியல் பண்றேன். ஆமா, அதெல்லாம் நான் ரெடி பண்ண போறேன் இன்னைக்கு. நம்ம கிட்ட வந்து காயெல்லாம் இல்ல, வெங்காயம் எல்லாம் இல்ல, என்ன பண்ண முடியும்? இருக்கிறத வச்சு நடத்துறவதான் ஒரு குடும்ப பெண். அப்படியா? இருக்கிற பொருளை வச்சு அன்னைக்கு பொழுது எப்படி ஓட்டுறா அப்படின்றதுதான் ஒரு குடும்ப பெண்ணுக்கான அர்த்தம். சரி, ஓகே. அது இதோட ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்டுற மாதிரி. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. எல்லாம் பாத்தீங்கன்னா நாய் கூட திட்டம். எனக்கு போட வேண்டிய எலும்பை கொண்டு வந்து மொத்தமா இவங்களே சாப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. You are really a God gifted child. கறி பிடிக்க மாட்டேது, எலும்பு தான் பிடிக்குது. அதனால எலும்பா ஆர்டர் பண்ணி வச்சு கடிச்சு மென்னு துப்பி வச்சிருக்கேன். கிரைண்டர்ல அரைச்ச மாதிரி போட்டு துப்பி வச்சிருக்கேன். சரி, ஓகே, வாட் எவர் இட் மைட் பி, இன்னைக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்றோம். என்னடி இது? நைட்டு நல்ல ஹோட்டல்ல போயிட்டு ஆர்டர் பண்ணி நல்லா தின்னுவிட்டு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் தின்னுவிட்டு, 1000 ரூபாய்க்கு மேல தின்னுவிட்டு, அங்க கொடுத்த இந்த ஆனியனையும் லெமன். ஐயோ, இங்க பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் இது காட்டுங்களேன். இந்த பிரெட் ஸ்ப்ரெட் சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் ஒரு மாதிரி நுரைச்சு வந்துச்சு, யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சிச்சி, என்னங்க அது அப்படி நுரைச்சு வந்துச்சு? பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு கிடையாது. இப்படி ஒரு குடும்பம் பேர் நீங்களே எங்கன்னா பாத்துருக்கீங்களா? லெமன் ஜூஸ், கேரட் பொரியல், தக்காளி தொக்குக்கு வெங்காயம் ரெடியா இருக்கு. நீயே வச்சு எல்லாத்தையும் சாப்பிடுறியா? நைட் நான் என்னதான் 1000 ரூபாய்க்கு ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் மார்னிங் உனக்கு அதை நான் சிக்கனை பண்ணி தரேன்ல, உனக்காக யோசிச்சு, உனக்காக தானே இவ்வளவு யோசிச்சிருக்கேன். இந்த சிக்கனை பண்றது பேர்ல இந்த சாப்பிட்டா வச்சுக்க, இன்னொரு 1000 ரூபாய் டாக்டருக்காக செலவு பண்ணும். ஒன்றும் கிடையாது. மார்னிங் விட்டதை நம்ம நைட் விட்டதை ஊதறித்தனமா காலையில வந்து நம்ம சிக்கனை பண்ணி குடும்பத்தை நடத்துறோம். சிக்கன் பண்ணிடலாம், ஒருவேளை குடும்பத்தை நடத்துறோம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, கிரீன் சட்னி இருக்குது. எதுக்குன்னா அது இது போட்டுலாமா பாருங்க.